த ஒஸ்ட் கவர்மெண்ட் இன் த யூனிவர்ஸ். இது வரைக்கும் உலகத்தில் வந்ததுலேயே, பூமியில் உருவானதுலேயே இதுதான் இருக்கிறதுலையே ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நாம் தப்பிக்கணும். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மணவாட்டியை கூட்டு போய் மணவாளன் வந்து திருமணம் பண்ணுவார், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த அழைப்பு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அதில் ஒரு காரணம் என்னென்னா, வரப்போகிற ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து உங்களை என்னையும் காப்பாற்றுறதுக்கு. எப்போவுமே ஆண்டவர் பாருங்கள், ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லுவார். அந்த வழியை நாம் கேட்டு தப்பிச்சிட்டோம்னா ஓகே. நாம் நம்ம சுயத்தில் இதில் அதெல்லாம் மாட்டோம் அப்படிம்போம் பாருங்கள், அவன் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பான். அது எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் கர்த்தர் சில காலங்களுக்கெல்லாம் முன்னாடி உலகம் முழுக்க வாசலை திறந்து வச்சார். போனவெல்லாம் தப்பிச்சிட்டான், இருந்தவெல்லாம் மாட்டிட்டான். நான் சொன்னது யூதர்களை. நீங்கள் யாரையாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொன்னது யூதர்களை. யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லா நாட்டையும் வழிவாசலை திறந்து போக சொன்னார். அப்போ நேபுகாத்நேச்சர் காலத்தில் போனவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தப்பிச்சிட்டாங்க. எங்கள் நாடு எங்கள் மொழி, நான் இங்கே தான் இருப்பேன் அடி செம்மடி வாங்கினான். ஆண்டவர் நொறுக்கி போட்டு தேவாலயத்தெல்லாம் இடிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதை சரி பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர் திறப்பார், வர சொல்லி திருப்பி வந்துடணும். அதே மாதிரி தான் எந்த உபத்திரம் வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவார். இப்போவும் அந்த வழியை தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற வழி வேறு நாட்டுக்கு போகிறதில்ல, பரம நாட்டுக்கு போகிறது. ஏன்னா இப்போ வரப்போகிறது பூமியெல்லாம் பட்சிக்க போகுது. டோட்டல் வேர்ல்டு, எந்த இடத்துக்கும் நீங்கள் போக முடியாது. அப்படி ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருமானு கேட்டிங்கன்னா வரும். இதுக்கு முன்னாடியே 2-3 வந்திருக்கு. ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பண்ணாங்கன்றது தெரியும். ஆனால் வரப்போகிறது இருக்கிறதுலே ஒஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. பொதுவாக நாம் திருச்சபைக்கு வருவதற்கு ஆண்டுடைய வருகை ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு மீண்டும் வரப்போகிறார், நாம் அவருடைய வருகையிலே போக போகிறோம். இந்த திருச்சபையை கர்த்தர் எதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார் அதுவும் இருக்கிறது. எதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்? உன்னத பாட்டில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் வந்து மணவாட்டிக்கு வந்து கதவை தட்டுவார். 5ஆம் அதிகாரத்தில், என் புறாவே என் உத்தமியே கதவை திற அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. அவங்க படுத்துக்கிட்டே பேசுவாங்க. 3வது வசனத்துலேருந்து இருக்கும், படுத்துக்கிட்டே பேசுவாங்க. இந்த மாதிரி, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது, நான் வந்துட்டு என் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா மணவாளன் போயிடுவார், நேசர் போயிடுவார். போன பிறகு மணவாட்டி அவரை தேடி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், வழியிலே காவலர்கள் அவரை பிடித்து அடித்து அவள் மேல் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அதற்கு பிறகு மணவாட்டி மணவாளனை தேடி தொடர்ந்து போவாங்க. அப்பொழுது மணவாளன் வந்து சேர்த்துக்கொள்வார்னு இருக்கும். இது எதற்கான ஆவிக்குரிய அர்த்தம்னா, இந்த கதவை தட்டுறதுங்கிறது வந்து வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால். இப்போ அந்த இடத்துல மணவாட்டி திறக்கலை, உன்னத பாட்டில் திறக்கலை. இப்போது மணவாளன் போயிட்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இதுதான் கதவு தட்டப்படுகிற சத்தம். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் வந்து வரப்போகிறேன், கதவை திற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒரு சில சபைகள் கதவை திறக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ மணவாளன் போயிடுவார். போன பிறகு இந்த மணவாட்டியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்களாம், காவலர்கள் அடித்து பிடித்து அவளை என்ன செய்வாங்களாம், நிர்வாணமாக்கி அவளை வந்து உபத்திரவப்படுத்துவாங்கன்னு இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசு வந்துட்டு போன பிறகு போகாத சபைகள், கைவிடப்பட்ட சபைகள்னு சொல்லுவோம், அந்த சபைகளுக்கு மிகப்பெரியதான ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரைக்கும் உலகம் பார்க்காத ஒரு உபத்திரவ காலம் கிறிஸ்தவத்துக்கு வரும். அதான் ஃபைனல் ட்ரிபுலேஷன், அதாவது கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உபத்திரவ காலத்தில் நீங்கள் நானும் மாட்டக்கூடாது, தப்பிச்சிடணும். அதுக்காக தான் முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு அழைப்பை ஒன்று கொடுக்குறார். நினிவே ஜனங்களுக்கு கொடுத்தா மாதிரி, நோவா கொடுத்தா மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படும். அதை லோத்துக்கு கொடுத்தா மாதிரி கொடுக்கப்படும். ஆனால் ஒரு சில சபைகள் என்ன செய்யாது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்படுவார்கள். அப்படி கைவிடப்படும் பொழுது அவர்களை உபத்திரவப்படுத்துறதுக்கு என்று ஒரு கவர்மெண்ட் வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ரோம சாம்ராஜ்யம் எழும்பி சபைகளை பயங்கரமாக துன்பப்படுத்துச்சு 1ஆம் நூற்றாண்டில். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 10 ராஜாக்கள் வந்தாங்க, அதாவது ரோம சாம்ராஜ்யத்தில். அவர்கள் அதே மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு கம்யூனிசம், நாசிசம், ஃபேசிசம்னு சொல்லி சபையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான இசம் உபத்திரவப்படுத்தும், துன்பப்படுத்தும்.
ஆனால் இப்போ வரப்போகிறது அது எல்லாவற்றுக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், அந்த அரசாங்கத்தை பற்றி, அந்த கவர்மெண்ட்டை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். இதே மாதிரி தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா என்ன அர்த்தம்? திருப்பி வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யம். மிருகம்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 13:1 என்ன வாசிங்க? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல ஜனசமுத்திரம் அப்படின்னு சொன்னோம்ல, சமுத்திரம்னா ஜனங்கள்னு அர்த்தம். அதுக்கு எப்படி வசனம் இருக்குதுன்னா வெளிப்படுத்தல் 17:15 அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஜனங்கள்னா யாரை குறிக்குது? சமுத்திரம்னா எதை குறிக்குது? ஜனங்களை குறிக்குது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் வருகிறது என்று அர்த்தம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? இப்ப தொடர்ந்து வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 7:23. எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து. நல்லா கவனிங்க, இதான் வரப்போற கவர்மெண்ட். அடுத்து வரப்போற கவர்மெண்ட் நம்ம காலத்துல கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிற கவர்மெண்ட். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் இருக்கட்டும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? பூமி எல்லாம் பட்சித்து மிதித்து நொறுக்க போகுது. the worst government in the universe. இது வரைக்கும் உலகத்துல வந்ததிலேயே, பூமியில உருவானதிலேயே இதுதான் இருக்கிறதுலேயே worst அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கணும். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மணவாட்டியை கூட்டு போய் மணவாளன் வந்து திருமணம் பண்ணுவார், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த அழைப்பு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அதில் ஒரு காரணம் என்னென்னா, வரப்போகிற ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து உங்களை என்னையும் காப்பாற்றுறதுக்கு. எப்போவுமே ஆண்டவர் பாருங்கள், ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லுவார். அந்த வழியை நாம் கேட்டு தப்பிச்சிட்டோம்னா ஓகே. நம்ம சுயத்தில் இதில் அதெல்லாம் மாட்டோம் அப்படின்போம் பாருங்க, அவன் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பான். அது எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் கர்த்தர் சில காலங்களுக்கெல்லாம் முன்னாடி உலகம் முழுக்க வாசலை திறந்து வச்சார். போனவெல்லாம் தப்பிச்சிட்டான், இருந்தவெல்லாம் மாட்டிட்டான். நான் சொன்னது யூதர்களை. நீங்கள் யாரையாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொன்னது யூதர்களை. யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லா நாட்டையும் வழிவாசலை திறந்து போக சொன்னார். அப்போ நேபுகாத்நேச்சர் காலத்தில் போனவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தப்பிச்சிட்டாங்க. எங்கள் நாடு எங்கள் மொழி, நான் இங்கே தான் இருப்பேன் அடி சம்மடி வாங்கினான். ஆண்டவர் நொறுக்கி போட்டு தேவாலயத்தெல்லாம் இடிச்சாருன்னு சொல்லி பார்க்கணும். அதை சரி பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர் திறப்பார், வர சொல்லி திருப்பி வந்துடணும். அதே மாதிரி தான் எந்த உபத்திரம் வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவார். இப்போவும் அந்த வழியை தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற வழி வேறு நாட்டுக்கு போகிறதில்ல, பரம நாட்டுக்கு போகிறது. ஏன்னா இப்போ வரப்போகிறது பூமியெல்லாம் பட்சிக்க போகுது. டோட்டல் வேர்ல்டு, எந்த இடத்துக்கும் நீங்கள் போக முடியாது. அப்படி ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருமான்னு கேட்டிங்கன்னா வரும். இதுக்கு முன்னாடியே 2-3 வந்திருக்கு. ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆளுகை செய்தார்கள். அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க, என்ன பண்ணாங்கன்றது தெரியும். ஆனால் வரப்போகிறது இருக்கிறதுலே ஒஸ்ட்.